ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவோட ஸ்டிச்சிங் வீடியோ தான். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், எப்போதுமே நான் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னா, ஏன்னா நான் என்னென்ன பண்ணுறேன்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பிறகு அந்த ஸ்லீவில் நான் மார்க் பண்ணேன்னா அது எதுக்குன்னா, அந்த சென்டர் பாயிண்ட்டை அடையாளப்படுத்தியிருப்பான். அந்த சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம ஷோல்டர்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்காக அடையாளப்படுத்தியிருப்பான். பக்கத்தில் ஒரு அடையாளப்படுத்தியிருப்பான், அர்க்காத் பண்ணியிருப்பான். அது எதுக்குன்னா, அது குடஞ்ச சைடு, அந்த ஒரு 1/4 இன்ச்சு குடையும் இல்லையா, ஸோ அதுதான் முன் போர்ஷனுக்கு வரணும். அது வந்து கட்டிங் ஒருத்தவங்க, ஸ்டிச்சிங் இன்னொருத்தவங்கும்போது அவங்களுக்கு அப்போ தான் தெளிவாக புரியும். கட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகுதுங்கும்போது அவங்களுக்கு அதை பார்த்தாலே இதுதான் குடஞ்சிருக்கு, இந்த சைடு தான் நம்ம முன் போர்ஷனில் வைக்கணும் அப்படின்றது தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்க, ஒரு போர்ஷன் வந்து தைச்சாச்சு. ஸோ இன்னொரு போர்ஷன் வந்து நான் அதாவது லெஃப்ட்டு தைச்சிச்சு, ரைட்டு தைக்கணும். அப்படிங்கும்போது அந்த குடஞ்ச சைடு தான் நமக்கு அடையாளம். ரெண்டுத்தையும் ஒரே சைடு வச்சோம்னா 2 கையுமே லெஃப்ட்டுக்கு மாறிடும், அப்படி இல்லைன்னா ரைட்டுக்கு வந்துடும். நம்ம அந்த குடஞ்ச சைடு எங்கே போகுது, அதுக்கு பிறகு அடுத்த ஸ்லீவை நம்ம விடும்பொழுது அடுத்த கையை உடஞ்ச சைடு குடையாத சைடு எப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு அந்த மார்க்கிங் தான் அடையாளம். இப்போ பண்ணுற பாருங்க, அந்த மார்க்கிங்கை அதை கரெக்டாக நம்ம அடையாளப்படுத்தி நம்ம அவுட்லைன் விடும்பொழுது அவுட்லைன் விட்டு படிமணம் தையல் போட்டு நம்ம பார்க்கும்போது லெஃப்ட்டு ரைட்டுன்னு நமக்கு கரெக்டாக ஸ்லீவ் அமையும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் என்னென்ன சொல்கிறேன், இல்லை என்னென்ன அதில் மார்க்கிங் பண்ணுறேன், அது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள், படிமான தையல் போட்டாச்சு. சுற்றி அவுட்லைன் விடுறோம். அவுட்லைன் விட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கணும். நாங்கள் எப்பொழுதும் அந்த லைனிங் கிளாத்தை தான் கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் நாங்கள் கட் பண்ணுவோம். கட் பண்ணிக்கிட்டு அந்த மெயின் கிளாத் இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் கூட குறைச்சி போட்டு தான் நாங்கள் கட் பண்ணுவோம். ஸோ ஏன் அப்படி கட் பண்ணுறோன்னா, சில கிளாத் வந்து இந்த சாஃப்ட் கிளாத்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம கரெக்டாக போட்டு கட் பண்ணோன்னா இந்த சைடு இழுத்துக்கிட்டு வரோம், அந்த சைடு கம்மியாகும். அந்த சைடு கம்மியாகுதுன்னு இங்கே இழுத்தோம்னா அங்கே கம்மியாகும். அந்த மாதிரிலாம் ஒரு ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நமக்கு கொஞ்சம் கூட குறைச்சி துணி இருந்தாலே கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதனால் அவுட்லைன் விட்டு கரெக்டாக அவுட்லைன் விட்டு நாங்கள் அந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த பீஸெல்லாம் நாங்கள் கட் பண்ணிப்போம். அது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் கட் பண்ணும்போது மேக்ஸிமம் இந்த மாதிரி லைனிங் கிளாத் நம்ம தைக்கும்பொழுது ஸ்லீவ்கிட்ட ஒட்டு வரும். இதில் நமக்கு வந்து ஒட்டு வர மாதிரி இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கிறதுனால நாங்கள் அதிகமாக இருக்குது அந்த பட்டி ஜாயிண்ட் வரும். பட்டி சில லைனிங் அதெல்லாம் ஒட்டுவோம், அதுக்கு யூஸ் பண்ணிப்போம். முன் போர்ஷன்கிட்ட கொஞ்சம் ஒட்டு வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இந்த மாதிரி பீஸை நாங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி அதில் ஜாயிண்ட் போட்டு நாங்கள் ஒரு ப்ளவுஸை ஃபில் பண்ணிவிடுவோம். பாருங்கள், அதை அவுட்லைன் விட்டு ஒரு ஸ்லீவ் நமக்கு கரெக்டாக ஃபில் பண்ணி நமக்கு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்லீவ் தான் நம்ம எடுத்து அவுட்லைன் விடுறோம். அவுட்லைன் விட்டு படிமான தையல் போடுறோம். ஆல்ரெடி நான் மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. அதாவது லெஃப்ட்டு ரைட்டுன்னு கரெக்டாக நம்ம அந்த மார்க்கிங் பண்ணியிருக்கோம் பார்த்தியா, அதை வச்சு தான் நம்ம அடையாளத்துக்கு நம்ம தைச்சி நம்ம அதை ஓரம் கட்டி வச்சிடணும். இன்னொரு ஸ்லீவ் நம்ம விடும்பொழுதும் லெஃப்ட் எது ரைட்டு எதுனா அந்த மார்க்கிங் வச்சு ரெண்டுத்தையுமே ஃபஸ்ட் டைம் அவுட்லைன், அதாவது அந்த கரை சைடு இருக்குது பாருங்கள், அதை நம்ம விடும்பொழுதே கரெக்டாக விட்டுறணும். அப்புறம் ஒரு ஸ்லீவாக நம்ம வந்து படிமான தையல் போட்டு சுற்றி நம்ம அவுட்லைன் விட்டு அதை கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து அந்த பாடி அளவில் நம்ம வச்சு தைக்கும்பொழுது, அதாவது கையை வச்சு தைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம லெஃப்ட் சைடு எந்த கை வரும், ரைட் சைடு எந்த கை வரும்னு நம்ம போட்டு பெரட்டிட்டு இருக்கும்போது டைம் அதிகமாக நமக்கு வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் வந்து தைக்கும்பொழுதே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டு இது லெஃப்ட்டு தான், அடுத்த ஸ்லீவ் நமக்கு கரெக்டாக இதில் ரைட் சைடு தான் வரும் அப்படின்னா நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம அவுட்லைன் விட்டோம்னால நம்ம அப்படியே தூக்கி அந்த மார்க்கை மட்டும் பார்த்து அப்படியே தூக்கி வச்சு நம்ம ஷோல்டர்கிட்ட ஜாயின் பண்ணி நம்ம ஃபிட்டிங் பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நாங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் தைச்சி கஸ்டமருக்கு டைமிங்க்கு என்ன டைம் சொல்கிறோமோ அந்த டைமுக்கு எங்களால் கொடுக்க முடியும். நீங்களும் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் சொல்லுவேன். என்னுடைய வீடியோவை பார்த்தாலே நாங்கள் எவ்வளோ சீக்கிரமாக
தச்சு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாலாம் நிறைய கொடுத்துருப்போம். நீங்களும் என்னுடைய வீடியோவை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான டெய்லர் ஆகலாம். கஸ்டமருக்கு சீக்கிரம் நீங்கள் தச்சு டைமிங் கொடுத்தா தான் நம்மளை திரும்பவும் அந்த கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க. அதுக்கான ஒரு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இதில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்கள், 2 ஸ்லீவும் நான் வந்து ஆஃப் டைன் விட்டுட்டேன். 2த்தையுமே அதுமாதிரி மார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஸ்லீவ் வந்து நமக்கு ரைட் சைடு வரும், லெஃப்ட் சைடு வரும். இந்த ஸ்லீவும் நமக்கு ரைட் சைடு வரும். அது உங்களுக்கு 2மே அடையாளப்படுத்தி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து போட்டு பரட்டி நம்ம கிடக்கணும் அவசியம் கிடையாது. அப்படியே தூக்கி அந்தந்த இடத்துலையும் கரெக்டாக வச்சு நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து அந்த கொஞ்சம் இந்த கிளாத்து எப்போயுமே இந்த சுருக்கமாக தான் இருக்கும். நம்ம எப்படி தான் நம்ம தைச்சாலும் கொஞ்சம் அந்த கிளாத்து வந்து இழுத்தா மாதிரி சுருக்கமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சரி பண்ணி தான் நம்ம தைக்கணும். அந்த 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் போர்ஷனை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.